கல்யாண மாலையில் நவ்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் நாடார் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. சரிங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஹெட் மாஸ்டர். சரிங்க. எனக்கு 3 டாட்டர்ஸு. நல்லதுங்க. பெரிய டாக்டர் எம்டெக்கு, மாப்பிள்ளை எம்இ. சரி. ரெண்டாவது பொண்ணு பிஎஸ்சி, மாப்பிள்ளை பிஇ எம்பிஏ. சரி. மூணாவது பொண்ணு இப்போ நவ்யா. ஓகே. மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு. நல்லது. நல்லா ஒரு வரணுகளுக்கு அறையணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாண மலை மூலம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நல்லதுங்க. அது நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தினால கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிறோம். சரி, சொல்லுங்கம்மா. நவ்யாவுக்கு நல்ல பொண்ணுங்க, நல்ல பொறுமையாக, சரி, நல்லா அமைதியாக, நல்லா அன்பாக, நல்லா குணமுள்ள பொண்ணுங்க. சரி. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணுங்க. நிச்சயமாம்மா. அதே மாதிரி நல்லா படித்தவராக, நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் நல்லா இருக்குங்க. இல்லாட்டி பெங்களூர், சென்னையில் வேலையில் இருக்கிறா இருந்தால் நல்லா. சரி, ரைட், ஓகே. நவ்யா என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ டீம் லீடராக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். கணவர் எப்படி வேணுமா? வெல் எஜுகேட்டட், ஆம்பிஷியஸ் அண்ட் மெச்சூர்ட். ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, செகண்ட் மேரேஜ் ப்ரப்போஸலாக கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ அமைய போகிற இந்த வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பானதாக அமையும். லைஃப் முழுக்க நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கணவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். அருமையான மருமகன் வருவாங்க, கவலையே படாதீங்க. என் நவ்யா பதிவேன் 602573, வயது 34, பிஇ ட்ரிபிள் இ முடித்து டீம் லீடராக சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பெங்களூரில் பணியிலுள்ளவர். விவாகரத்து ஆனவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். நவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சிவகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, திருச்சியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சிவகுமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கௌரி சங்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. கௌரி சங்கர் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத்குமார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வினோத்குமார் என்னோட ஒரே மகன். சரிங்க. என்னோட சொந்த தொழில் நான் நடத்தி வரேன். சரி. அதுதான் அவர் நிர்வாகத்தின் இருக்காரு. அவர் வந்து டிஎம்இ முடிச்சிருக்காரு. சரி. இப்போ பிடெக் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு? இப்போ 2வது வருஷம் பிடெக் படிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து ஐயர் குலத்தை சேர்ந்தவன். சரி. நாங்கள் ஐயரில் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. முதலியாராக இருந்தாலும் பரவாயில்லை. ரைட், ஓகேங்க. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணுமா? குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல அன்பான மருமகளாக இருந்தோம். சரிம்மா, ரைட். நாங்கள் மகளாக தான் அவங்கள நடத்துவோம். அவங்கள எங்களை பேரண்ட்ஸாக தான் பார்க்கணும். சரிம்மா, ஒரே பையன், வந்த மருமகள் உங்களோட இணக்கமாக இருந்தால் ஒண்டி தான் நல்லா இருக்கும். ரைட்மா. அதே வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. அதுக்காக நிச்சயமாக அருமையான மருமகள் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி வினோத்குமார் பதிவேன் 600778, வயது 25, டிஎம்இ முடித்தவர். பிடெக் படித்துக் கொண்டிருப்பவர். சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். வினோத்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பிரீத்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் தொழிலே இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரீத்தி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சதீஷ் கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்இ மெட்டாலர்ஜி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சதீஷ் கிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 1,71,000 திருமணங்களின் மூலம் பல லட்சம் குடும்பங்களில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு தாம்பரத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கம் சனந்தா ஹாலில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில்
இளைஞர்களின் எதிர்காலம் பற்றிய தலைப்பில் நடக்க உள்ள கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300 மற்றும் 24341400. இசையமைப்பாளர் இயக்குனர் கங்கை அமரன் தலைமையில் திரைத்துறையினரும் இலக்கியத்துறையினரும் எதிரெதிரே விவாதிக்கும் வித்தியாசமான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. என் குழந்தைகளோடு, என் மனைவியோடு, என் தாய் தந்தையோடு படம் பார்க்கும்போது என்ன கூச்சம் வருகிறதோ அதுதான் ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கும் வரும். அதில் மாறுபாடு இல்லை. இச்சையை தூண்டுகிறது. சரி, எப்படி தஞ்சை மாவட்டத்திலிருந்து பெங்களூரிலே கட்டிட தொழிலாளர் வேலை செய்வதற்காக ஒரு விதவை பெண்ணொருத்தி தன் கை குழந்தையோடு செல்கிறாள். அங்கு கட்டிடத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஆணோடு நட்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்வதற்கு இந்த மன்றம் என்னை அனுமதிக்கணும். ஏன்னா சரியா தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கின்றான். நாளடைவில் நட்பு காதலாகி காமமாக வடிவெடுக்கிறது. ஆண்களின் குணாதிசயமே வேலை முடிந்த பிறகு வேறொன்றை தேடுவார்கள். அதை போலவே அந்த ஆணும் என்ன செய்து விட்டான், பெங்களூரிலிருந்து தன் இடத்தை மாற்றி சொந்த ஊருக்கு சென்று விட்டான். இந்த பெண்ணுக்கு சென்றவன் வரவில்லையே, தன்னை ஏமாற்றி விட்டான் என்று நினைத்து அவனை தேடி அவன் சொந்த ஊருக்கு செல்கிறாள். போன உடனே அவன் ஏதோ போய் சொல்லி சமாதானப்படுத்தி அவளை பேருந்தில் ஏற்றி நீ பெங்களூருக்கு செல், நான் வந்து விடுகிறேன் என்று அனுப்பி வைக்கிறான். போனவளுக்கு பாதியிலேயே திரும்பி மீண்டும் அவனிடத்தே வருகிறாள். சரி, இவள் தேவை என்னவாக இருக்கும்? காவேரி படுகை இருவரின் காமப்படுக்கை ஆகிறது. அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் குழந்தை, பச்சிலம் குழந்தை அழுகிறது. ஒரு அடி தாய், பிள்ளை செத்து போச்சு. ஒரு அடிங்க, பிள்ளை செத்து போச்சு. இதை யார் தூண்டுனா? தாய் அடித்து குழந்தை அழுதாக கேட்டதுண்டா? பேச முடியல என்னால. தாய் அடித்து குழந்தை இறக்குமா? அப்ப அந்த சூழ்நிலையில அந்த கைக்கு அவ்வளவு பவர் இல்லையா? எங்க இச்சை யார் தூண்டது? எந்த சினிமாவில் குழந்தையை அருகில் வைத்துக் கொண்டு காம காட்சி காண்பித்தார்கள்? பாசமலர்ன்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகிக்கும் முதலிரவு காட்சி. நல்லா கவனிக்கணும் நீங்க. கதாநாயகன் கதாநாயகன் நோக்கி இப்படி நடந்துகிட்டே இருப்பாரு. டக்குன்னு நிற்பாரு, நின்றுட்டு இப்படி திரும்புவாரு. திரும்பினா சுவத்துல தங்கையின் புகைப்படம் மாட்டிருக்கும். அப்படி நடந்து போய் அந்த போட்டோவை அப்படி திருப்பி வச்சுட்டு திருப்பி வருவான். இதெல்லவா பண்பாடு? தன் தங்கை புகைப்படமாக கூட அதை காணக்கூடாது. கூச்சம் மிகப்பெரிய பாதுகாப்பு மனிதனுக்கு. இது எங்க இருந்துச்சு, இது எங்க வந்துச்சு? இப்ப பாசமலர் படத்துக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, இதை விட்டுருவோம். சேலத்துக்கு அருகில ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. 2 குழந்தை பிறந்த பிறகு மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாள். 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். எனவே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து இந்த 2 குழந்தைகளும் பார்ப்பதற்காக அந்த ஆண்மகன் திருமணம் செய்கிறார். அவர்கள் இருவருக்கும் 2வது திருமணம் செய்த தரத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. கணவனுக்கு தன் மனைவியை தாயை இழந்த குழந்தைகள் மீது அதிக கவனம். இது நாளடைவில் 2வது மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதனால் தான் இவன் தன் குழந்தை மீது கவனம் செலுத்த மாட்டான் என்று 2 குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் வைத்து அமுக்கி கொலை செய்கிறாள். எந்த திரைப்படம் காண்பித்தது? எந்த திரைப்படம் காண்பித்தது? முந்தான முடிச்சுன்னு ஒரு படத்தில் இதுதான் கதை. கதாநாயகன் ஊருக்குள்ள வரும்போது கை குழந்தையோட உள்ள வருவாரு. கதாநாயகி அவர் காதலிப்பா. நான் உன்னை காதலிக்க முடியாதுமா, கையில குழந்தை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுன்னு. வேற வழி இல்லாம காதல் முற்றி போய் கதாநாயகி இவர் என்னை கெடுத்துட்டாரு ஊர் பஞ்சாயத்தில் போய் முறையிட்டா. ஊர் பஞ்சாயத்தை சொல்லுது, என்னையா அம்மா சொல்றான்? இல்லைங்கன்னா அப்ப கதாநாயகன் வேற வழி இல்லாம சொல்றான், அந்த பிள்ளைய போட்டு வேணா தாண்டிட்டுங்க, அப்ப வேணா நான் ஒத்துக்கிறேன்னா. பிள்ளைய போட்டு தாண்டிட்டா கதாநாயகி இவன் மேல இருக்கிற காதல்ல. ஒரு சீன், ஒரு திரைக்கதையில எவ்வளவு ஆணித்தரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள. பின்னாடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் நெருக்கம் இல்லை, கணவன் மனைவியாக வாழ முடியவில்லை. ஒரு நேரத்தில் கதாநாயகன் என்ன செய்யறான்னா, பேசாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோம், நம்ம காதலிச்ச காதல் அவனுக்கு புரியல, அவனுக்கு குழந்தை மேலதான் பற்று இருக்கு. கதாநாயகி காணாமல் தேடி கதாநாயகன் போனா அவ குடும்ப நல மருத்துவ நிலையில் இருக்கிறாள். அப்பொழுது புரிகிறது கதாநாயகனுக்கு. அதை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பாடலாக எழுதியிருப்பார்கள். அது பாட்டா வரும். மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் இன்னும் நெருக்கமும் இல்லை, என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை மாறும் என்று நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ. சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே. மயக்கிற பாட்டு, மயக்கிற சிச்சுவேஷன் சொல்றீங்க, கண்டு பண்ணுங்க. காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ முடிச்சிருப்பார் கதையை. இதுக்குத்தான் இந்த படம் எடுத்தது. அதே கதை தானே. இதுல என்ன ஒரு ஆண்மகன் செஞ்சிருக்கணும் நல்லா கவனிச்சிங்கன்னா,
பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேணாம் சுந்தரவடி, தயவு செஞ்சு கோச்சுக்கிறாங்க. பெண்களை மதிக்கிறதுக்கு ஆண்களுக்கு பெண்கள் பாடம் நடத்தாதீர்கள். என்னன்னா அவங்களோட ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு பார்ப்போம். ஏன் பெண்களை மதிக்கிறதுக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தர வேணாம்னா, கதாநாயகி மாத்திரமே ஆண் பெண் உறவு முறைகளின் அடையாளம் என்று நீங்கள் நினைத்தால் அது எங்களுடைய தவறல்ல தோழி, அதல்ல. சரி, இன்னொரு படம், இன்னொரு சம்பவம் கோவை மாநகரத்தில் நடக்குது. டிரைவரு பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். தானே டிரைவர் வேலை, தானே வேலை. பிள்ளையை கடத்திட்டு போயிட்டான். சினிமாவில் பிள்ளையை கடத்திட்டு போய் பணம் கேட்கறது என்று பல வருடமாக இந்த காட்சி இருக்கிறது. கடத்திக்கிட்டு போனால் குழந்தையை கொல்றதுக்கு முன்னாடி கதாநாயகி எப்படியாவது உள்ள வந்து அடிச்சு தூக்கி கொண்டு காப்பாற்றிடுவான். இப்படி ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. ஆனால் கோவை மாநகரத்தில் நடந்த கொடுமை என்ன தெரியுங்களா? கடத்திக்கிட்டு போய் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பொள்ளாச்சி கரையில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டையும் தூக்கி காரில் ஏற்றிக்கிறான் ஒரு கேரக்டர். கூட்டிக்கிட்டு போனவன் காசோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, அது காவல்துறை ஏதாவது கையாண்டு இருக்கும். 7 வயது சிறுமியை ஒருவன் கற்பழித்து கொலை செய்தான். அட பாவி, எனக்கு ஒரு மகள் பூ பெய்த பிறகு மாதம் ஒரு வருகிற மாதவிடாயில் அவள் துடிக்கின்ற வயிற்று வலியை தாங்க முடியாமல் அவள் முன்னால் அழுகாமல் நான் வேறு இடத்தில் சென்று அழுது கொண்டு இருக்கிறேன். என்னால் என் மகளின் அந்த வலியை தாங்க இயலவில்லை. நான் என்ன பொம்பளையில கற்றுக்க மதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் பூ பெய்த பிறகு மாதம் வலி எடுக்கும் பொழுது என் மகளிடத்தில் போய் என்னமா செய்யறதுன்னு கேட்டால், நான் டாக்டராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என் மனைவி, நான் என் தாயிடம் அதை கண்டதில்லை, என் தங்கை எனக்கு அதை பற்றி பேசியதில்லை, என் மனைவி எதையுமே பெரிசாக என்னிடத்தில் பதிவு செய்யவில்லை. எனவே எனக்கு புதிதாக வலித்தது. எப்பொழுதெல்லாம் அந்த நாள் நான் வீட்டில் இல்லாத நான் பார்த்து எங்கேதான் இருந்து எப்பொழுதாவது எந்த வேலையில் இருந்தாலும் என்னால் அதை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கும்போது படுற பாடு இருக்குல்ல, அதுக்கு யாரும் எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம். அது தயவு செஞ்சு பாடம் நடத்தாதீங்க. இது என் மகளின் இயற்கை உபாதையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒரு 7 வயது குழந்தையை ஒருவன் கற்பழித்தால் அந்த குடும்பத்தின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? எந்த சினிமாவில் 7 வயது சிறுமியை கற்பழித்ததாக கண்டீர்கள்? எந்த சினிமா சொல்லிக் கொடுத்தது? இதுக்கு சட்டசபையில் ஒருத்தர் பேசுறாரு, தனி மனித உரை காப்பாற்றப்படணும், ஆனா குற்றவாளி தண்டிக்கப்படாது. என்னையா பேச வர்றீங்க? அட என்ன பேசி தொலைறீங்க? என்ன குற்றவாளி தண்டிக்கப்படாது, தனி மனித உரிமைங்கிறது எதுயா? தனி மனித உரிமை 7 வயது சிறுமியை கற்பழிக்கிறதா? இளவரசர் ரொம்ப எமோஷனலான விஷயத்த நடிப்பு இல்லாமல் இயற்கையாக வர்றது இது அற்புதமான விஷயம். ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கே எங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சமூகத்தை பாரடிச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்? எங்களுடைய அசலே விதை நெல்லே சமூகம் தான். விதை நெல்லை சமைச்சு சாப்பிட்டா அப்புறம் எப்படி விதைச்சு சாப்பிட்றது? நாங்கள் ஏன் உங்களை கெடுக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? சமூகமே சினிமாவை பெரிதும் பாதிக்கிறது. உணர்வு பூர்வமாய் தொடர்கிறார் நடிகர் இளவரசு. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு தென்னரசு உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 மகள்கள், ஒரு பையன். சரி. முதல் மகன் வந்து பிஏ எல்எல்பி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு மேரேஜ் ஆகிடுச்சுங்க. அதுக்கு வெரி குட். அடுத்து 2வது பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுவும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க. சரி. இப்போ இருக்கிறது ஒரு பையன் தான். அது சரி. பிஹெச்ஏல ஒர்க் பண்ணுறான். ஓகே. அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெண்ணு, நல்ல அழகான பெண்ணு, வெரி குட், நல்ல அன்புள்ள பெண்ணாக இருக்கணும். கட்டாயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு ஏற்ற மாதிரி அன்பான அழகான குணமான பெண்ணாக இருக்கணும். நிச்சயமாம்மா. எங்களுக்கு 2 மருமகனுங்க இருக்காங்க. ஓகே. அவங்களும் ரொம்ப எங்கள் பிள்ளைங்க மாதிரியே இருக்காங்க, அன்பா. அதே போல் வர பெண்ணும் அதே போல் எங்களுக்கு பெண்ணாக இருக்கணும், அன்பா. தென்னரசுக்கு காது கேட்காது. நம்ம பேசக்கூடியதை வச்சு அவருக்கு நமக்கு பதில் சொல்லுவார். இங்கிலீஷ் மீடியம் தான். அதனால ஓகே. இங்கிலீஷ் பேச தெரிகிற பெண்ணாக, இங்கிலீஷ் பேச தெரிய பொண்ணாக, இங்கிலீஷ் பேச தெரிகிற பெண்ணாக இருந்தால் அந்த லிப் மூமெண்ட்டில் அந்த பையனால் உடனடியாக கிரகிச்சுக்கிட்டு பதில் பேச முடியும். எஸ்எஸ்எல்சி படித்து ஐடிஐ படித்து பெங்களூர் ஹெச்ஏஎல்ல 25,000 rupees சம்பளத்தில் வேலை பண்ணுறாரு. நிச்சயமாக இவரை பாராட்டணும். முக்கியமாக குறைகள் உள்ளவங்க இது மாதிரி வெளியில் வந்து பெரிய விதத்தில் சாதிக்கும்போது அவங்களுக்கு கல்யாண மாலை நிச்சயமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அவருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியலங்கிறத தவிர லைஃப்பில் எந்த குறையும் இல்லை. அருமையான அப்பா அம்மா. எந்த பொண்ணு வந்தாலும் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு ஆசை உள்ள ஒரு அப்பா அம்மா. இவங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல பெண் இருந்தால் உடனடியாக கொடுங்க. இந்த கல்யாணம் வந்து நாளைக்கே நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
முடிஞ்சா யாராவது நிறைவேற்றி கொடுங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். PS தென்னரசு பதிவெண் 607349 வயது 29. ITI முடித்தவர். பெங்களூரில் HAL பணியில் உள்ளவர். காது கேட்க வாய் பேச முடியாதவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். தென்னரசு பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கற்பகவல்லி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BA மற்றும் DPharm பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. வலது கையில் சிறிய பாதிப்பு உள்ளவங்க. நல்லா படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு விரும்புகிறாங்க. கற்பகவல்லி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அர்ச்சனா அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அக்கா பொண்ணு தான் சார் அர்ச்சனா. சரி. அவங்க மாமா வந்து பாதுகாப்பு துறையில் லட்சத்தீவில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. அக்கா பொண்ணு வந்து பெங்களூரில் இருக்காங்க. சரி. ஃபேமிலி அங்கே தான் செட்டில் இருக்காங்க. சரி. MBA முடிச்சிட்டு ISROவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி. மகாலட்சுமி மாரி அழகாக இருப்பாங்க. வெரி குட். உங்களை மாரி நல்ல அருமையான குணம். நான் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்கேன் சார். சரி. BA வின்னர் வெற்றியாளனாக அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குங்க. சரிங்க. அது எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்குறீங்க. நல்லது. உலகம் ஃபுல்லாக மக்கள் உங்களால் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வாழ்க்கையை நல்ல பாதைக்கு அமைச்சு தரீங்க. உங்களுக்கு எங்களது மனமார்ந்த இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. சொல்லுங்க, அர்ச்சனாவுக்கு வரப்போகிற கணவன் என்ன குவாலிட்டிஸோட இருக்கணும்? PE இன்ஜினியரிங் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. ரைட். ஓகே. இருந்து பெங்களூரோ இல்லை மெட்ராஸ் சென்னையோ இருந்தால் ஓகே அவங்களுக்கு எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். வெரி குட். முதலியார் அகமுடைய வகுப்பை சேர்ந்தவர் சார். சரி, சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். அர்ச்சனா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சரிம்மா. ரொம்ப பாசமான பொண்ணு. நல்லது. ரொம்ப சாமி பக்தி அதிகம். வெரி குட். வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துப்பா. வெரி குட். அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளை வந்தாங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்களாகவே நல்ல லைஃபாகவே அமையும். சிறந்த மருமகன் உங்களுக்கு, அருமையான கணவர் அர்ச்சனாவுக்கு கல்யாண மாலை மூலமாக விரைவிலே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். அர்ச்சனா பதிவெண் 610558 வயது 25. MBA முடித்தவர். பெங்களூரில் இஸ்ரோவில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரங்கநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. ஸ்கூல் ஃபைனல் படிச்சிருக்கிறாரு. மாயவரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ரங்கநாதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். தேவர் மகன் ஒரு படம் கிளைமேக்ஸ். ஒரு குடும்ப பகை ஊர் பகையாய் வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சொல்லி சொல்லி பார்த்தான் கதாநாயகன் படித்தவன் பண்பாளன். சொல்லி பார்த்தான் கேட்கல. வேற வழி இல்லாம தாயின் பெற்ற தாயின் முன்னிலையில் கதாநாயகன் வில்லனை வெட்டி தலை துண்டா போகுது. ஷாட்டு போய் தலை உருளும் போது தாய் சொல்லி அழுகிறா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுது. இதுக்கு மேல தாய்மையின் உச்சத்தை எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? சுமந்தியம்மா, இவ்வளவு ஆக்ரோஷமான கேள்விக்கு நீங்க என்னது சொல்ல போறீங்க? பாயிண்ட் நோட் பண்ணீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு தீமையை பதிவு செய்துதான் நன்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் சினிமாவுக்கு இருக்கிறது. காட்சி ஊடகமாக பதிவு செய்தால் அது அப்படித்தான். ஏன் இவ்வளவு சம்பவங்களை சொல்லி வரேன்னா, இச்சையை யாரும் தூண்ட இயலாது. அது ஜெனட்டிக்கலா நம்ம கிட்ட இருக்கு. ஜெனட்டிக்ன்றது டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஜெனட்டிக்ஸ் மரபணுவில் போர் ராஜராஜ சோழனின் பரம்பரை நான் என் முப்பாட்டன் என்று பாரம்பரிய பேசும் பொழுது அந்த போர்க்குணங்கள் உன்னிடத்தில் வராதா? ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுகின்ற பம்பாயில் இருக்கின்ற உறவு முறைக்கும் சென்னையில் இருக்கின்ற உறவு முறைக்கும் வித்தியாசம் உங்களால் உணர முடிகிறதா? விபச்சாரம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அதனால் அங்கே ஆண்மேன் உறவுகளில் நட்பிற்கும் காமத்திற்கும் காதலுக்கும் தெளிவான பார்வை இருக்கிறது. சென்னையில் இருக்கிறதா? எங்களுடைய நோக்கம் சினிமாவிற்கு வேறு ஒரு நோக்கம் இல்லை ஐயா. வியாபார ரீதியா படம் ஓடணும், அவ்வளவுதான். இதை தவிர எங்களுக்கு நோக்கமே கிடையாது. சமூகத்தை பாரடிச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்? எங்களுடைய அசலே விதை நெல்லே சமூகம் தான். விதை நெல்லை சமைச்சு சாப்பிட்டா அப்புறம் எப்படி விதைச்சு சாப்பிடுறது? நாங்க ஏன் உங்களை கெடுக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ அருமையான பாயிண்ட்டை பிரமாதமாக சொன்னீங்க. அது இந்த திரைப்பட உலகத்தின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இளவரசு பார்த்தா இந்த நடுவர் சேர் அந்த பக்கம் தான் வரும் போல் இருக்க. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க. நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன ஃபார்மேட்டில் படம் இருக்குன்னு தெரியல, குழம்பி போய் நிற்கிறோம். ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டரு, கமர்ஷியலாக சுத்தமாக ஒன்றும் இல்லை. VCD காரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறான் பத்திரிகையில்.
யாரு பிக் பாக்கெட் விளம்பரம் கொடுக்குறான் சார், அது ஜனநாயகம் தானே? எல்லாரும் சேர்ந்து நேரம் வந்து சினிமா தான். நீங்க பழக்க வழக்கம், காதல், வீரம் எல்லாத்துக்கும் எது இருக்குதுங்க உதாரணம் சொல்லுங்க? நடிப்புல கதாநாயகன் அப்படி பேசினா தான் கை தட்டுறான். முதல்ல ஒரு விஷயம், உங்களுக்கு எடுக்கல அந்த படத்தில் உங்களை ஆறு போய் பார்க்க சொல்றது. நம்மளாம் வயசாகி போச்சு, பேசாம உட்காருங்கம்மா. உங்களை ஆறாங்க போய் சொல்றேன். அது உங்க பையனுக்கு எடுக்கிற படம். பழைய பாட்டு வேணுமா தாராளமா. இப்போ செல்போன்ல பாட்டு பாடுது, கண்ணாடியில் MP3 பிளேயர், எங்க வேணாலும் கேட்டுக்கங்க. எதுக்கு இங்கே வந்து போட்டு கொள்றீங்க? எங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் போகணும். ஆடியோ ரைட்ஸ் போனா தான் அதில் 10 ரூபா வரும். சேட்டலைட் ரைட்ஸ் போனா தான் 10 ரூபா வந்து படம் எடுக்க முடியும், நாங்கள்லாம் பிழைக்க முடியும். இதுதான் நிஜம். எங்களுக்கு என்ன சமூகத்தில் பிரச்சனை? எங்களுக்கு சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுங்களா? எங்களுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி மற்ற யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கவர்ச்சியை தூண்டுகிறார்களே, காதலை கவர்ச்சி இருந்தா தான் காமம், காமம் இருந்தா தான் காதல். இதுதான் விஞ்ஞானம். இதை போத்தி 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 வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நாங்க என்ன பண்றது? இதுக்கு காரணம் அதனால தான் நான் கெட்டு போயிட்டேன், இதனால தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. பிறவிலேயே பார்வையற்றவனுக்கு விஞ்ஞானத்தால் விழி கொடுக்க முடிகிறதா? இருந்தா தான் நோயை சரி பண்ண முடியும். சக்கரை சத்து நாட்டில் வளர்றதுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாரை சொல்ல முடியுமா? நம்ம சுகர் இவர் தான் கிரியேட் பண்றாருன்னு சொல்லுவீங்க. நீங்க பூரா கம்பெனிக்காரர் பூரா ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கு அவங்க தான் வச்சு விடுறாங்க. சொல்லுங்களேன் பாப்போம். உப்பு கம்பெனிக்காரன் பூரா ரத்த கொதிப்பு உருவாக்குறாங்க. சொல்லுங்க. நாங்க தான் கிடைச்சவா 35 லட்ச ரூபாய் பப்ளிசிட்டி கொடுக்கணுங்க. என் மூஞ்சியை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 35 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கு. என் மூஞ்சியை பாக்குறாங்க, இவர் நடிச்சிருக்காருங்க வாங்கன்னு. யாரு கொடுப்பா? எங்க அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க, சினிமா தான் கொடுக்கும். பாப்புலாரிட்டி வரத்தான் செய்யும். இது எல்லாமே காதல், காமம், வீரம், சோகம் எல்லாம் கலந்து வேற எந்த ஊடகம் சமூகத்தில் இருக்கு? சினிமாவை தவிர சொல்லுங்க. பயிர்வதற்கு இடமில்லை ஐயா, பயிர்வதற்கு இடமில்லை. பயிர பேதங்களற்ற, ஜாதியற்ற, மதமற்ற ஒரே இடம் தியேட்டர். அதனால வர்றான். நீங்க உருவாக்குங்க, போட்டிக்கு ஒன்று உருவாக்குங்க. எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச நடிகன், எனக்கு பிடிச்ச பாடலாசிரியர், எனக்கு பிடித்த இசையமைப்பாளர், அவர் என்ன ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்கிரீனில் நடிக்கிறவங்க வந்து என்னை எப்படா நீ பிடிக்கும் கேள்வி கேட்க போறதில்ல. என் மனதில் உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த நிமிடத்தில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். நாளை என்னவென்று எனக்கு தெரியாது. அது திரையரங்கில் கிடைப்பதனால் இந்த சமூகம் சார்ந்துதான் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து போராடி கொண்டிருக்கிற. சினிமாவின் நோக்கம் சமூகத்தை கெடுப்பது அல்ல, மாறாக சமூக மனிதர்களை வியாபார ரீதியாக எதிர்கொள்வதற்காக சில கட்டாயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் போராடுகிறோம் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் மனசாட்சி உள்ள மனிதனின் பேச்சாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நிஜமாவே உண்மையான ஒரு சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய உண்மையான கருத்து இப்படி தான் வரும். நாங்கள் என்ன பாடுபடுறோம் அப்படிங்கிறத வந்து இளவரசி இவ்வளவு பேசுவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் விட்டிங்கன்னா என்ன நேராக போய் அடிச்சிருவார் போருக்கு. அந்த மாதிரி ஒரு வேகத்தில் இவ்வளவு நல்ல சமூக சிந்தனையோட பேசக்கூடிய நீங்கள் இதே சமூக சிந்தனையோட ஏன் சினிமா எடுக்க மாட்டீங்கன்றது தான் எங்க கேள்வி. 7 வயது குழந்தையை பலாத்காரம் செய்வதற்கு எந்த சினிமா சொல்லி கொடுத்தது? நாங்க சினிமாவில் எப்படி ஒரு சீன் வச்சோம்னா ஹீரோ போய் காப்பாற்றுவார், அதான் நாங்க சொல்றது. சும்மாவுமே நிஜ வாழ்க்கையில வராத ஹீரோவை அப்பப்ப வந்துருவாரு, கைத்துல தொங்கி வருவாரு, எகிரி குச்சி வருவாரு, பல்ட்டி அடிச்சு வருவாரு, வானத்துல இருந்து வருவாரு, தலையில பூசணிக்கு அடைச்சு வருவாரு. ஏய், நிஜ வாழ்க்கையில எவனும் வரமாட்டான்டா, நீ தான் உனக்கு ஹீரோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்கன்றதுதான் எங்க கேள்வி. சமூகமே சினிமாவை பாதிக்கிறது என அருமையாய் பேசிய நடிகர் இளவரசுக்கு சினிமா எத்தனை தூரம் சமூகத்தை பாதித்திருக்கிறது என பரபரப்பாய் விவாதிக்க வருகிறார் வழக்கறிஞர் சுமதி. அடுத்த வாரம் 1,71,000 திருமணங்களின் மூலம் பல லட்சம் குடும்பங்களில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு தாம்பரத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கம் சனந்தா ஹாலில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றிய தலைப்பில் நடக்க உள்ள கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300 மற்றும் 24341400.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.